பால்முனி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம் பேசுறேன். ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல வந்து போனா மொத்தம் 8 பேர் அப்பா அம்மா சேர்த்து மொத்தம் 8 பேரு. 8 பேரு தந்தை போயிட்டாரு. மொத்தம் 7 பேர் இருக்கீங்க. 5 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கூட பதிவுக்கு. உங்களுக்கு மட்டும் மனவாழ்க்கை தடைப்பட்டுனே வருது. பாக்குற பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. உங்களுக்கு மட்டும் மனவாழ்க்கை தடைப்படுது. கூட பதிவுல அவன் வேலையதான் பாக்குறத தவிர உங்க பொண்ணு பாக்குறது சொல்லிட்டு இதுவரை பாக்கல. யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஏதாவது தட்டி கழிக்கிறாங்க. சொந்த வீடு அனுபவிக்கல. ஊரை விட்டு ஊரை ஊத்தணும். எந்த ஊர்ல போறது எந்த ஊர்ல இருக்கிறப்போ இப்ப நான் வந்து எங்க இது சென்னையில இருக்கிறேன் சாமி. பெங்களூர்ல சொந்த வீடு இருக்குது. மொத்தம் நிம்மதி இல்ல. வருமானம் பத்தல. கூலிக்கார மாதிரி வேலைக்கு போறீங்க. ஏதாவது மூட்டை தூக்குற வேலையும் ஆட்டோ வர வேலையும் ஏதாவது வேலை செய்யறீங்க சரிங்களா? ஆமா சாமி. அதனால வருமானம் பத்தல. அதனால மனைவி மக்களை காப்பாற்ற அளவுக்கு வருமானம் பத்தாது. அதனாலதான் அவன் மதியில கல்யாணம் தடைப்படுது. நான் படிப்பு கம்மி தான். என்ன படிச்சீங்க? நான் படிக்கல சாமி. அதான் படிக்கல. அதனாலதான் எல்லாம் படிச்ச பொண்ணா வருது. அந்த படிக்காதனால உனக்கு மனவாழ்க்கை தடைப்படுது. என்னை வந்து ஒரு முறை சரி பெங்களூர் வந்து பாஞ்சாதி பெங்களூர் வாங்க உட்லன்னு சொல்லுவாங்க. என்னை வந்து சந்திங்க. எங்க சாமி நீங்க? பெங்களூர் உட்லண்ட் ஹோட்டல். சரி நம்பர் எடுத்துக்கிறேன் சாமி. இதே நம்பர் எடுத்துங்க. வாழ்க்கையில முன்னுக்குவாங்க. இதனால பட்ட கஷ்டம் நீ படாத மாதிரி உங்க அம்மா உயிரிழக்க சொல்லுவே என் பிள்ளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மட்டும் மனவாழ்க்கை தடைப்படுது. நீங்களும் பார்க்காத ஜோசியத்தை சேர்த்த பரிகாரம் கிடையாது. எல்லா ஜோசியத்தை பணத்தை தவிர உங்களுக்கு எந்த இதுவரை மனவாழ்க்கை அமையல. அதான் நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. சம்பாத்தியது அதை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அத பொண்ணு நல்ல பொண்ணு வர்ற மாதிரி நல்ல எதிர்காலம் அமைகிற மாதிரி என்ன வந்து பாருங்க போதுமா? சரி சாமி. ஓகே நன்றி வணக்கம். நன்றி சாமி.